வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.5ல இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.5 மிஸ்லேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளமில் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாலினி brought 3 ribbons ஆஃப் லென்த். மாலினி அப்படிங்கிற பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, 3 ரிப்பன் வாங்கியிருக்காங்க. அதோட 3 ரிப்பனோட நீளம் எவ்வளோன்னு பாருங்கள், 13.92 மீட்டர், 11.5 மீட்டர் அண்ட் 10.64 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஃபைண்ட் த டோட்டல் லென்த் ஆஃப் த ரிப்பன் அப்படின்னு கேட்குறாங்க. 3 ரிப்பன் தனித்தனியாக வாங்கியிருக்காங்க. ஒன்னோடது எவ்வளோ லென்த் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் லென்த் ஆஃப் ரிப்பன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3 ரிப்பனோட வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடச்சிருங்களா. அப்போ லென்த் ஆஃப் ரிப்பன் 1, ரிப்பன் 1ஓட லென்த் வந்து நமக்கு 13.92 மீட்டர். அடுத்து என்னது, லென்த் ஆஃப் ரிப்பன் 2 கொடுத்துருக்காங்களா. லென்த் ஆஃப் ரிப்பன் 2 எவ்வளோ அப்படின்னா நமக்கு 11.5 மீட்டர். அடுத்து ரிப்பன் 3ஓட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் ரிப்பன் 3 ஈக்குவல் டு 10.64 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, டோட்டல் லென்த் ஆஃப் ரிப்பனுங்களா. அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் ரிப்பன் வேணும் அப்படின்னா ரிப்பன் 1, ரிப்பன் 2, ரிப்பன் 3 இது 3 ஆட் பண்ணலாங்களா. அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் ரிப்பன் ஈக்குவல் டு ரிப்பன் 1ஓட வேல்யூ 13.92, ரிப்பன் 2ஓட வேல்யூ 11.5, ரிப்பன் 3ஓட வேல்யூ 10.64. இப்போ ஃபஸ்ட்டு 13.92 அப்படியே எழுதிக்கலாம். இது என்ன பிளேஸில் இருக்குது, டென்ஸு, ஒன்ஸு, 10th, 100th. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 11.5ல டென்ஸு, ஒன்ஸ் இருக்குது, பட் 10th இருக்குது, 100th இல்லை. அப்போ அங்கே என்ன போட்டுக்கணும், 0ன்னு போட்டுக்கணும். ஸோ நம்ம அங்கே என்ன போட்டுப்போம், 0ன்னு போட்டுப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன்ல என்ன இருக்குது, 10.64 இருக்குங்களா. இப்போ இது 3 ஆட் பண்ணுங்களா. அப்போ 2 + 4 வந்து 6 ஆகிடும், 9 + 5 வந்து 14 ஆகிடும், 14 + 6 வந்து நமக்கு என்ன ஆகிடும், 20 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 0, மீதி என்ன இருக்கும், ரிமைண்டர் 2 இருக்குங்களா. 3 + 2 5, 5 + 1 6ன்னு வந்துடும். அப்போ 6, ஸோ 1 + 1 + 1 3ங்களா. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா டோட்டல் லென்த் ஆஃப் ரிப்பன் ஈக்குவல் டு 36.06 மீட்டர். தேர்ஃபோர் கொஷின் என்ன கேட்குறாங்க, தேர்ஃபோர் டோட்டல் லென்த் ஆஃப் ரிப்பனோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 36.06 மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன். சித்ரா ஹாஸ் பாட் 10 kg 35 gram ஆஃப் ghee ஃபார் ப்ரிப்பேரிங் ஸ்வீட். சித்ரா அப்படிங்கிறவங்க வாங்குறாங்க, நெய் வாங்குறாங்க. எவ்வளோ நெய் வாங்குறாங்களா, 10 kg 35 gram. ஓகேங்களா, 10 கிலோ 35 கிராம் வந்து நெய் வாங்கிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்வீட் மேக் பண்ண. ஸோ ஸ்வீட் மேக் பண்ணும்போது அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா 8 kg 59 கிராம், 8 கிலோ 59 கிராம் என்ன பண்ணிடுறாங்க, ஸ்வீட் செய்யும் போது யூஸ் பண்ணிடுறாங்க. ஹவு மச் கீ வில் பி லெஃப்ட் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ டோட்டல் கீலேருந்து யூஸ் பண்ண கீயை சப்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு கிடைச்சிருமா. அப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் கீ பாட் அவங்க எவ்வளோ வாங்கினாங்க, மொத்தமாக 10 kg 35 கிராம் வாங்கினாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வெயிட் ஆஃப் கீ யூஸ்டு எவ்வளோ யூஸ் பண்ணாங்க, நெய் எவ்வளோ யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு 8 kg 59 கிராம் யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு மச் கீ வில் பி லெஃப்ட்னு கேட்குறாங்களா. இப்போ வெயிட் ஆஃப் கீ எவ்வளோ மீதி இருக்கும். அப்போ வெயிட் ஆஃப் கீ லெஃப்ட் ஈக்குவல் டு 10 kg. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 kg ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 kg ஈக்குவல் டு எவ்வளோ, 1000 கிராம். 1 kg ஈக்குவல் டு 1000 கிராமுங்களா. அப்போ நம்ம கிலோவில் இருக்கிறது கிராமாக மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றுவோம் அப்படின்னா 1 kg 35 கிராம் 10.35 அப்படின்னு மாற்றிடுவோம். 10.35 kgன்னு வந்துடும். இங்கே இருக்கிறது எப்படி மாறும் அப்படின்னா 8.59 kg அப்படின்னு வரும். ஸோ ஓகேங்களா, 8 கிலோ 59 கிராம். ஸோ அப்போ வந்து என்னது வெயிட் ஆஃப் கீ லெஃப்ட் என்ன எழுதுறோம் அப்படின்னா 10.35 கிலோகிராம்னும் 8.59 கிலோகிராம்னு எழுதிடுறோங்களா. இப்போ 10.35 இங்கே என்ன இருக்குது, டென்ஸ் இருக்குது, ஒன்ஸ் இருக்குது, 10th இருக்குது, 100th இருக்குங்களா. அடுத்துல என்ன தான் இருக்குது, ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒன்ஸுக்கு நேராக தான் போடணும். அப்போது பாயிண்ட், அடுத்து 10th இருக்க இடத்துல நமக்கு 5 இருக்குது, 100 இருக்க இடத்துல 9 இருக்கா.
இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 10.5லேருந்து 9 என்ன பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ 15 ஆகிடுவாங்க, இவங்க என்ன ஆகிடுவாங்க, 2 ஆகிடுவாங்களா. ஸோ 15ல் 9 போயிடுச்சுன்னா மீதி 6, 2லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இவங்க என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா, இவங்ககிட்ட ஒன்று கடன் வாங்கி இவங்க 10 ஆவாங்க. இந்த 10லேருந்து ஒன்று கடன் கொடுத்து இவங்க 12 ஆகிடுவாங்க, இவங்க 9 ஆகிடுவாங்களா. ஸோ 12ல் 5 போயிடுச்சு அப்படின்னா மீதி 7. ஸோ 9ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 1. ஸோ அப்போ என்ன இருக்குது அப்படின்னா 1.76 கிலோகிராம். அப்போது மீதி எவ்வளோ கீ இருக்கும் அப்படின்னா, therefore weight of ghee left equal to 1.76 கிலோகிராமா. அப்படின்னா என்ன அர்த்தம், 1 kg 76 கிராம். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதியிருப்போம், என்ன எழுதியிருப்போம், 10 kg 35 கிராம் தான் 10.35 கிலோகிராம்னு எழுதினாங்களா. அப்போ 1 kg 76 கிராம் தான் இருக்குது, மீதி இருக்குது. அவங்க யூஸ் பண்ணது போக மீதி 1 kg 76 கிராம் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், if the capacity of a milk can is 2.53 liter. ஸோ ஒரு மில்க் கேன் இருக்குது, அந்த கேனோட கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதிகமாகவே அதில் எவ்வளோ தான் ஃபில் பண்ண முடியுங்களா, 2.53 லிட்டர் ஃபில் பண்ண முடியுங்களா. இப்போ நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, தென் ஹவு மச் மில்க் இஸ் ரெக்வயர்ட் டு ஃபில் 8 such கேன் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ ஒரு கேனில் வந்து அந்த ஒரு கேனோட கெப்பாசிட்டி 2.53 லிட்டர் அப்படின்ட்டாங்க. அப்போ 8 கேனில் எவ்வளோ ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்தது எழுதிக்கிறோம். என்னது, கெப்பாசிட்டி ஆஃப் 1 மில்க் கேன். ஒரு மில்க் கேனில் ஒரு கேனில் எவ்வளோ ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 2.53 லிட்டர் ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, 8ஓடது கேட்குறாங்க. இப்போ ஒரு பெண்ணு 5 ரூபா அப்படின்னா 5 பெண்ணோட விலை எப்படி கண்டுபிடிப்போம், ஸோ 5 × 5 அப்படின்னு மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அப்போ கெப்பாசிட்டி ஆஃப் 8 மில்க் கேன் வேணும் அப்படின்னா ஒரு மில்க் கேனோட லிட்டர்லேருந்து 8 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், ஆன்சர் கிடச்சிருங்களா. ஸோ அதை எப்படி மல்டிபிள் பண்ணுவோம், நம்ம 2.53 × 8 இருக்கு. அப்போ 2.53 × 8 எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா 253 × 8 பாயிண்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி லாஸ்ட் ஆன்சரில் பாயிண்ட் வைப்போங்களா. அப்போ 8 3s are 24 ஆகிடும், மீதி 2 ஆகிடும். 8 5s are 40 + 2 42 ஆகிடும், மீதி 4. 8 2s are 16, 16 + 4 19 வருங்களா. அப்போ 2024 அப்படின்னு கிடைக்குது. நம்ம பாயிண்ட் பார்க்கணும், இங்கே லாஸ்ட்டில் எத்தனை பிளேஸ், 2 டெசிமல் பிளேஸ், 2 டிஜிட் தள்ளி என்ன இருக்குது, பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம கொஸ்டின் இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே 8 அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ இங்கே பாயிண்ட் இல்லை. அப்போ மொத்தமாக கொஸ்டின் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 2 டிஜிட். அப்போ நம்ம ஆன்சரில் என்ன பண்ணுவோம், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது, 20.24 அப்படின்னு கிடைக்குது. therefore capacity of 8 மில்க் கேன், 8 மில்க் கேனோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 20.24 லிட்டர் ஃபில் பண்ண முடியும். 8 கேனில் 20 லிட்டர் 240 ml வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், a basket of orange weight 22.5 கிலோகிராம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக ஆரஞ்சு பழம் இருக்குது, ஓகேங்களா. ஒரு கூட நிறைய ஆரஞ்சு பழம் இருக்குது, அதோட வெயிட் எவ்வளோ இருக்குங்களா, ஸோ 22.5 கிலோகிராம் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இஃப் ஈச் ஃபேமிலி ரெக்வயர், ஸோ ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 2.5 கிலோ. 2.5 கிலோ ஆரஞ்சு இருந்தால் போதும். மொத்தம் 22 கிலோ இருக்குது, 22.5 கிலோ இருக்குது. பட் ஒரு குடும்பத்துக்கும் 2.5 கிலோ இருந்தால் போதும். அப்போது ஒரு குடும்பத்துக்கும் 2.5 கிலோ கொடுத்தோம் அப்படின்னா மொத்தம் 22.5 கிலோவை எத்தனை குடும்பத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அப்போ டோட்டல் வந்து 2.5 டிவைட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிருங்களா. அப்போ ஃபஸ்ட் எழுதிக்கிறோம், டோட்டல் வெயிட் ஆஃப் ஆரஞ்சு, ஆரஞ்சோட டோட்டல் வெயிட் எழுதுகிறோம். அப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் ஆரஞ்சு எவ்வளோ அப்படின்னா 22.5 கிலோகிராம். அடுத்து என்னது, வெயிட் ஆஃப் ஆரஞ்ச் ரெக்வயர்ட் ஃபார், வெயிட் ஆஃப் ஆரஞ்ச் ரெக்வயர்ட் ஃபார் ஒரு ஃபேமிலி, ஒருத்தருக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா ரெக்வயர்ட் ஃபார் 1 ஃபேமிலி, ஒரு குடும்பத்துக்கு 2.5 kg போதுன்ட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹவு மெனி ஃபேமிலி கேன் ஷேரா. அப்போது நம்பர் ஆஃப் ஃபேமிலி எத்தனை ஃபேமிலிஸ் அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க, கேன் ஷேர். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேமிலி கேன் ஷேர் ஈக்குவல் டு டோட்டல் வெயிட் டிவைடட் பை ஒரு ஃபேமிலியோட வெயிட், ஓகேங்களா. அப்போ 22 டிவைடட் பை 5, 22.5 டிவைடட் பை 2.5ங்களா. ஸோ இது எழுதிக்கிறோம். அப்போ 22.5 டிவைடட் பை 2.5 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இதை எப்படி எழுதுவோம், நம்ம பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதுவோங்களா. அப்போ 22.5 பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் என்ன வரும், 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால பை 10ன்னு போட்டுப்போம். இங்கே 2.5லையும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால பை 10ன்னு போட்டுப்போங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே வச்சுப்போம், 225 டிவைட் பை 10 அப்படியே வச்சுப்போம். இந்த செகண்ட் டிவைடில் இருக்கிறது மல்டிபிளாக மாற்றும்போது என்ன ஆகும், 10 டிவைட் பை 25 வந்துருங்களா. 10 10 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், 225 டிவைட் பை 25 இருக்குங்களா.
இப்போ 25 டேபிளால் 225 டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணலாங்களா? அப்போ 25 டேபிள் எத்தனை டைம் 225 வரும் அப்படின்னா 25 × 9 225 கிடச்சிரும். 9 டைம் என்ன வரும்? 225. அப்போ 1 டைம், இது எத்தனை டைம்? 9 டைம். அப்போ என்ன கிடைக்குது? 9. therefore எத்தனை ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க? 9 ஃபேமிலிஸ் கேன் 9 குடும்பம் ஷேர் பண்ணிக்கலாம். எவ்வளோ? ஒரு குடும்பத்துக்கு 2.5 கிலோ அப்படிங்கும்போது ஸோ 9 ஃபேமிலிஸ் என்ன பண்ணிக்கலாம்? இதை ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ 9 ஃபேமிலிஸ் கேன் ஷேர் த ஆரஞ்சஸ். 5th sum. A baker used 3.924 kg of sugar to bake 10 cakes of equal size அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஒரு பேக்கர் அப்படின்னா என்னது? கேக் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா? அவர் வந்து எவ்வளோ சுகர் யூஸ் பண்ணுறாருங்களா? 3.924 kg சுகர் வந்து யூஸ் பண்ணுறாராம். எதுக்கு? 10 கேக்ஸ் ஆஃப் ஈக்குவல் சைஸ். 10 கேக்கு ஒரே சைஸில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3.924 kg சுகர் யூஸ் பண்ணுறாரு. ஹவு மச் சுகர் இஸ் யூஸ்டு இன் ஈச் கேக் அப்படின்னு கேட்குறாங்க. 10 கேக்குக்கு 3.924 kg யூஸ் பண்ணார் அப்படின்னா ஒரு கேக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்களா? அப்போ டிவைட் பண்ணலாங்களா? ஃபார் 10 கேக்ஸ் 10 கேக்ஸுக்கு சுகர் யூஸ்டு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காரு? 3.924 kg. அப்போ என்ன கேட்குறாங்க? ஃபார் 1 கேக் சுகர் ரெக்வயர்டு. அப்போ ஒரு கேக்குக்கு சுகர் எவ்வளோ தேவைப்படும்? ரெக்வயர்டு ஈக்குவல் டு 3.924 டிவைடட் பை 10ன்னு போட்டுக்கலாங்களா? ஸோ அதை எப்படி எழுதுவோம்? 3.924 டிவைடட் பை 10ன்னு எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்றில் பாருங்கள், லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 3 டிஜிட்டில் இருந்ததுன்னா பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதுமா என்ன பண்ணுவோம்? பை 3 0 இருக்க மாதிரி 1000 போட்டுப்போங்களா? டிவைடட் பை 10/1 இருக்கிறதா அர்த்தம். எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்? ஏன்னா அங்கே பாயிண்ட்டே இல்லை, பை 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இருக்க 3924 டிவைடட் பை 1000 அப்படியே வச்சுப்போம். இங்கே இருக்கக்கூடிய இந்த டிவைடில் இருக்கக்கூடிய 10/1 மல்டிப்ளாக மாற்றும்போது என்ன ஆகும்? 1/10ன்னு வந்துடுங்களா? ஸோ அப்போ 3924 டிவைடட் பை ஸோ 10ஓட மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? 10,000 ஆகிடுங்களா? 1000ஓட 10 மல்டிபிள் பண்ணால் 10,000 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ கீழே எத்தனை ஜீரோ இருக்குது பாருங்களேன்? 1 2 3 4 ஜீரோ இருக்குது. அப்புறம் என்ன பண்ணும்? மேலே இருக்க நம்பர் அப்படியே போட்டு லாஸ்ட்லேருந்து 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கணுங்களா? 1 2 இங்கே வச்சோம் அப்படின்னா 1, இங்கே வச்சா 2, இங்கே வச்சா 3, இங்கே வச்சதுன்னா 4. அப்போ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ இங்கே பாயிண்ட் வச்சு முன்னாடி எதுவுமே என்ன போட்டுப்போம்? 0 போட்டுப்போங்களா? அப்போ 0.3924 வரும். அப்போ கேஜிங்களா? அப்போ therefore ஃபார் 1 கேக் ஒரு கேக்குக்கு சுகர் ரெக்வயர்ட் எவ்வளோ சுகர் தேவை அப்படின்னா நமக்கு வந்து 0.3924 kg சுகர் தேவை. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.